தேசிய கூட்டமைப்பை அறுதி பெரும்பான்மையில் வெற்றியீட்ட செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்கிறது என்ற கருத்தை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று நாங்கள் ஒரு இடத்திலே ஒருவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், அந்த ஒரு ஆடு அடிக்கிற கதை சொன்னார். இப்போ உதாரணமாக ஒரு ஆட்டை வளர்ப்போமாக இருந்தால் அந்த ஆட்டுக்கு குலை போட்டு வளர்ப்பது என்னத்துக்காக என்று கேட்டார். நான் சொன்னேன், அந்த ஆட்டுக்கு குலை போட்டு வளர்ப்பது அதுக்கு மாலை போட்டு அழகு பார்ப்பதற்காக அல்ல, அதை வெட்டி அடிப்பதற்காகத்தான் என்று சொன்னேன். அவரும் அதை அந்த கருத்துக்கூடாக வந்தார். ஓம், ஆட்டை குலை போட்டு வளர்ப்பது அழகு பார்ப்பதற்காக, அதை வெட்டி கொன்று அதை தின்பதற்காகத்தான் இருக்கும். எனவே இது போலத்தான் இன்று அரசாங்கம் எங்களுக்குரிய அபிவிருத்திகளை இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறது. தகுந்த நேரத்திலே எங்களை வெட்டி குதிர பார்க்கின்றது. இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். தந்திரோகமாக இந்த நிலைமையிலே தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வரப்போகின்ற வடமாகாண சபை தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரித்து வீட்டு சின்னத்திற்கு நேராகவும் இங்கே கல்விமான்களாக வீட்டிருக்கின்ற இலக்கம் ஒன்றிலே போட்டியிடுகின்ற முன்னைநாள் மேலதிக மாகாண கல்வி படிப்பாளர் திரு ஐரத்தினம் அவர்களுக்கும், இலக்கம் 5 போட்டியிடுகின்ற முன்னைநாள் வலய கல்வி படிப்பாளர் திரு தா குருளராஜா அவர்களுக்கும், இலக்கம் 7 போட்டியிடுகின்ற முன்னைநாள் கிராம சேவையாளர் உங்களுடைய சேவையாளர் திரு பசுபதி பிள்ளை அவர்களுக்கும் உங்களுடைய வாக்குகளை வழங்கி அவர்களை அமோக வாக்குகளால் வெற்றி பெற செய்து நாங்கள் யாருக்கும் அடிபணியாத தமிழர்கள் அற்ப சொற்ப சலுகைகளுக்காக எங்களுடைய உரிமை பயணத்தில் இருந்து நாங்கள் எப்போதும் விலகிக் கொள்ள மாட்டோம் என்பதை நாங்கள் உணர்த்திச் சொல்ல வேண்டும். எனவே அன்பான தமிழ் மக்களே, என்னை விட நீங்கள் உங்களுக்கு தேசிய பற்றும் அந்த அது தொடர்பான தெளிவும் இருக்கும் என்று நம்புகின்றேன். எனவே நீங்கள் சிந்தித்து வாக்களித்து எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரிப்பதன் மூலமாக உலக நாடுகளுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். நாங்கள் எங்களை நாங்களே ஆண்டு கொண்டுகின்ற தன்னாட்சி அதிகாரம் தேவை என்பதை இந்த உலக நாடுகளுக்கு கூறி நாங்கள் தமிழர்கள் என்பதை உலக நாடுகளுக்கு நிரூபித்து எங்களை நாங்களே ஆண்டு கொண்டுகின்ற அந்த உரிமை கூடாக நாங்கள் வாழ விரும்புகின்றோம் என்கின்ற நிலைமை கூடாக அந்த செய்தியை கூறி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கேட்டு தொடர்ந்து உரையாற்ற வருமாறு மட்டக்களப்பு மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு யோகேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.